ஸோ 8th 1.2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்னா, இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர்ல 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு பேரு ஹார்ட்வேர்ன்னு சொல்றாங்க. இன்னொன்னு பார்க்காத விஷயம், அதுதான் எல்லா வேலையும் செய்யுது. அதுக்கு பேரு சாஃப்ட்வேர்ன்னு சொல்றாங்க. அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள நம்ம வேலை எல்லாமே செய்யறதுக்கு இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் வேணும். இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா ஓஎஸ். அதுதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது நம்ம மொபைல்ல கூட இருக்கு. வாங்க என்னன்னு பார்ப்போம். The operating system is an important part of the computer. It helps in the proper functioning of computers, hardware and software so that it becomes easy to work on computers. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டரில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடம்புக்கு ஹார்ட் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லா வேலையும் ஈஸியாக செய்யறதுக்கு, அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் கரெக்டாக வேலை செய்யறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. At the last level A, we studied about operating system in detail. Let us now revise it once. இப்போ நீங்க A லெவல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாண்டர்ட்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி பார்த்துருப்பீங்க. இப்போ அது ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஸோ டெஸ்க்டாப்ல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டெஸ்க்டாப்னா நீங்க கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண உடனே மானிட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா அங்க ஒரு ஐகான் இருக்கும், ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள்ல பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்னு போட்டிருக்கும். அதுதான் எல்லா சிம்பிள்ஸும் இருக்கும். கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எல்லா சிம்பிள்ஸும் ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. அதுக்கு பேர் தான் டெஸ்க்டாப். அப்புறம் மவுஸ் பாயிண்டர். இத மவுஸ்னு கூட நம்ம சொல்லுவோம். மவுஸ் நீங்க உங்களுக்கே தெரியும். நம்ம எதையாவது டார்கெட் பண்ணணும் அப்படின்னாக்கா கர்சரை நவுத்தோம்னாக்கா இந்த மவுஸை யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு லேப்டாப் வந்துச்சு, லேப்டாப்ல மவுஸ் பேடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது நம்ம விரல வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் இது பண்ணோம்னாக்கா நமக்கு அந்த கர்சர் நவுரும். தென் டைட்டில் பார்னு ஒரு இடம் இருக்கு. அது மேல நீங்க எந்த பேஜ் ஓபன் பண்றீங்களோ அதுக்கு மேல இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில டைட்டில்ஸ்லாம் இருக்கும். அந்த டைட்டில் பார் தான் இவங்க சொல்றாங்க. So whenever we open an application or program, we find its name written in the bar at the top of the screen. It is known as title bar. நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாலும் மேல பாத்தீங்கன்னாக்கா அதோட பேர் போட்டிருக்கும். அதுதான் டைட்டில் பார்னு சொல்றாங்க. Then menu barனு ஒன்று இருக்கு. There is a line in the bottom of the title bar on which usually file, edit, etc. are written. On clicking them, the mouse with the mouse, a list opens that is called the menu bar. So உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு சின்ன ஒரு பார் மாதிரி இருக்கும். அதுல நீங்க ஃபைலுங்கிற ஒரு விஷயத்த ஃபைலு எடிட்டு எதுனாலும் பண்ணிக்கலாம். அதுல எழுதி இருக்கும். அது நம்ம மவுஸ் மூலமா நம்ம கர்சர்ல நவுத்தி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெனு பார்னு சொல்றாங்க. தென் ஃபைல்னா என்னன்னா நம்ம எந்த ஒரு வேலை பண்ணணும்னா கூட அந்த ஃபைல்ல பண்ணி வச்சுக்கலாம். When we put our necessary documents in the computer or save them after typing, they are saved in the form of file. We can give a name to this file. ஸோ நம்ம இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எது வேணாலும் நம்ம ஒரு டிராயிங்கை வரையலாம், இல்லை ஒரு லெட்டர் எழுதலாம், இல்லை ஒரு டைம் டேபிள் போடலாம். இதெல்லாமே நம்ம ஒரு ஃபைலில் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த டாக்குமெண்ட்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபோல்டர். இப்போ ஒரு ஃபைலை நீங்கள் பண்ணிட்டீங்க, அது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும். அதுதான் இந்த ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுத்து நீங்கள் அந்த ஃபைலை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இதுதான் இங்கே சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 1.1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வேர்டை நம்ம எழுதணும். அதாவது அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கு, அதில் எழுதணும்.